தலைவரே, எனக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி கல்யாணம். அக்கா எல்லாரும் வந்துருங்க. பாப்பா தம்பி எல்லாம் கூட்டு வந்துருங்க. கண்டிப்பா வந்துரும். குடும்பத்தோட ஃபேமிலியா வந்துறோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கண்டிப்பா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துறணும். ஒரு நாள் முன்னாடியே சரி வந்துறோம். சரி. எல்லாரும் வந்துருங்க. தலைவர் ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு வந்திருக்கோம். வாழ்த்து மாடல், கல்யாண வாழ்த்து மாடல். கல்யாண வாழ்த்து மட்டும் ஆமா. லெட்டரா? அதை நீங்க படிச்சு உங்க வாயால அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா. சரி. அப்ப நம்ம லெட்டர் பிடிக்கிறதுக்கு அங்க போயிரும். போயிருமா? இப்ப ஒரு தீபக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். சரி. இப்ப வந்து எங்களால முடிஞ்சது, எங்க டீம் நம்ம ஆட்டோக்காரன் டீமால முடிஞ்சது. நானும் ஒரு கட்சியில பயணிக்கிறேன் தலைவரே. என்ன கட்சி? அதெல்லாம் கேட்க கூடாது. சரி. ஒரு கட்சியில இது இல்ல நானும் ஒரு கட்சியில பயணிச்சிட்டு இருக்கேன். தலைவரா? அதான் நீ என்ன கட்சினா நம்ம ஒரு கூட்டணி வச்சுக்கலாமேன்னு பாக்க. கூட்டணி வச்சுக்கலாம்னு. ஆமா. என்ன தலைவரே, கூட்டணிலாம் நான் போகல. நான் வந்து சுயேட்சையா வந்து அந்த கட்சி மட்டும்தான் எனக்கு. சுயேட்சை நிப்பிய? இல்ல சுயேட்சையா நிக்கல. அந்த கட்சி மட்டும் எனக்கு போதும். கட்சி மட்டும் போதும். ஆமா. எனக்கு தெரிஞ்சு எங்க தலைவர் கூட்டணி வைக்க மாட்டாரு. அந்த கட்சியோட தொண்டராகவும் என் நண்பன் கல்யாணத்துக்கு நான் ஒரு நண்பனாகவும் இதுல வந்து எழுதி வச்சு ஒரு இது இருக்கும். நீங்க வாழ்த்துக்கள் சொல்லிடணும். நான் வாழ்த்து சொல்லணும். அந்த லெட்டரை படிச்சு அப்படியே நீங்க இது பண்ணி ஒரு அறிவுரை சொல்லி. கண்டிப்பா. எனக்கு வந்து அவங்க கல்யாணம் முடிக்க போறாங்க புதுசா. அதனால வந்து கல்யாணம் முடிக்க போறாப்லையா? என்ன இல்ல அப்ப தெளிவா தலைவரே. சரி சரி. தம்பி கல்யாணம் முடிக்க போறாங்க. தம்பியாவா? தம்பியா? அவன் தம்பியை கல்யாணம் முடிக்க போறானா? ஏன்னா தொண்டர்கள் நம்ம தொண்டர் தம்பி கல்யாணம் முடிக்க போறாங்க. தம்பிக்காக இந்த தம்பி வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி என் வாயால வரணுமா வெளியே? என்ன தலைவரே வா? என் வாயால வெளியே வரணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னீங்க. எனக்கு மட்டும் தான் தப்பா கேக்குதா? இல்ல வாத்து சொல்றேங்கறீல, அதான் கேக்கு. வாழ்த்து வாத்து இல்ல தலைவரே, வாழ்த்து. ஒரு பெரிய மனுஷன் மாத்திங்கல்ல. வாத்து கோழி வாத்து தர்றேங்கறியா, கோழி தர்றேங்கறியா? அந்த பாம்பு பூச்சி எங்கெல்லாம் கடிக்காம உங்களை மட்டும் கடிக்குது. அது எனக்கு இந்த வரதான் செய்யும். அப்படி எவ்வளவு பூச்சி ஓடுது பாத்தீங்களா? மோப்பம் முடிச்சிடும் அந்த சட்டி வாடகை. என்ன நாலு பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கான். இதை நான் படிக்கிறதுக்குள்ள தம்பி கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பத்தி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பிள்ளைய பத்தி அப்படி ஆயிரும் போல இருக்கு. நல்லா எடுத்து பிடிங்க. லெட்டர் எடுத்து பிடிங்கவா? எடுத்து புடிச்சு படிங்க தலைவரே. படிங்க புடிங்க என்ன அர்த்தம்? எடுத்து பிடிங்கன்னா இது காட்டுக்குள்ள வந்து வேற மாதிரி இருக்குது. என்ன தப்பா நினைக்காதீங்க, பேசுறதுக்கு தான் பதில் கொடுக்க. நான் வந்து அப்படிதான். அப்படியா தலைவரே? அப்படி இல்ல. சே அப்பா நீங்களே பேசி டபுள் பண்ணி ஆக்கிடுறீங்க. என்ன போடுறீங்க? ஐயா அப்படியா தலைவரே தான் கேட்டேன். அப்படியா? நீங்க நான் எதுவுமே அப்படியா தலைவரே? ஆமா அப்படித்தான்ப்பா. அவ்வளவுதான் தலைவரே. அவ்வளவு உள்ள கடிக்க ஆரம்பிச்சு கிழங்கு பிடுங்குறீங்களா தலைவரே? கிழங்கு பிடுங்க. கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் இப்போ கல்யாணம் முடிக்கல தலைவரே. இனிமே முடிய போகுது. ஜாமான முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்களின் படிங்க ஜாமா முன்னேற்ற கழகம் போட்டிருக்கு. எங்களின் எழுச்சி நாயகனே, ஆருயிர் அண்ணனே ஜிபி முத்து அவர்களே வணக்கம். நீங்க தான் எழுதிருக்கீங்க? நான் இல்ல தலைவரே, இது நம்ம கட்சிக்காரர் தொண்டர்கள் எழுதி அனுப்புனா. சரி. என் தொண்டர்கள் அப்படிதான் எழுதுவாங்க எனக்கு. தலைவரே, ஆட்டோக்காரன் சேனல் ஆட்டோக்காரன் சேனலில் நிறுவனர் மற்றும் தலைவர் எங்களின் அருளுயிர். ஆறுயிரா? அப்போ எனக்கு கொஞ்சம் அப்படிதான் சொல்லணும். சரி தலைவர். ஆறுயிர் நண்பனே நீ நாசமா போ. என்ன தலைவர் தப்பா படிக்க தலைவர். எழுத்து பொடிசா இருக்கு. ஏன் எழுத்துல கொஞ்சம் பெருசா இருக்கும் தலைவரே. துண்டு சீட்டு இருந்து இப்படி தப்பா படிக்கிறீங்களே தலைவரே. நண்பனின் எம்டி தீபக்நாத் என்பவருக்கு இரண்டாவது கல்யாணமா? இரண்டாவது கல்யாணம் போட்டிருக்கு. கேளுங்க தலைவரே, நீங்க தான் கேட்கணும். போட்டிருக்கு. ஆமா, இரண்டாவது கல்யாணம் போட்டிருக்கு. இது நல்லதுக்கு இல்ல தலைவரே. இது நம்ம கட்சி எந்த நேரத்துல ஆதரிக்காது. இரண்டாவது திருமணம் நடப்பு உள்ளது. ஆகையால் பன்னியில் அவனை பற்றி தலைவரே, அவனை பண்ணிங்கிறீங்க நீங்க.
அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்றேன் அளவுக்கு ஒன்றும் இல்லை இல்லை ரைட்டு இருந்தாலும் மனசுல வருத்தையாவா மனசுல வருத்தையா இல்ல உடம்புல பொறிச்சியா? மனசு வருத்தப்படக்கூடாது. மனசு சரி மனசு வருத்தப்படக்கூடாது கூடாது சொல்றேன். யார்ல எழுதுன எழுத்த யாரு எழுதுனால எங்க எழுதி சரியா எழுதி தீபக்கு மிக்க கம்பா ஆனந்தி எழுதி இப்படி நான் தான் படிக்கனா இல்ல எழுத்தா இப்படி இருக்கேன் எனக்கு தெரியல. தீபக்கு மிக்க பெரிய சூர்யா ரசிகன். சூர்யா ரசிகரா? வாழ்த்துக்கள். எந்த சூர்யா ரசிகர்? சூர்யா வெந்துட்டாங்கல்ல. சூர்யா அது சூரியன். இது சூர்யா என்றும் சூர்யா வெறியன். அத யாரும் கேக்குறாங்க இல்ல சூர்யா அண்ணன் இருக்காங்க. சூர்யா அண்ணன். ரைட் தமிழ்நாடே தீ பிடிக்கும்டா. சரி சூர்யா ரசிகர். இல்ல இது நான் சொல்லல, ரட்டர்ல வந்த மாதிரி இருக்கு, அதான் படிக்கேன். அது தப்பா நினைக்கீங்க. என்ன அண்ணன் தெரியுமா தெரியாதா? தெரியும். சூர்யா சாரோட எங்க அண்ணன் சூர்யாவோட தம்பி பேர் என்ன? சூர்யா தம்பி பேர் யாரு? கார்த்தி சார். ஓ சுல்தான் இல்ல, சூர்யா அப்பா பேர் சொல்லுங்க. சூர்யா அப்பா பேர் அது தெரியும் நல்லாவே. பழைய நடிகர் தானே பேர் என்ன பேரு? ராஜ்குமார். ராஜ்குமார் கிடையாது. நெப்போலியன். சிவகுமார். சூர்யா அப்பா பேர் சிவகுமார், ராஜ்குமார் இல்ல. இது ரொம்ப தவறு தலைவரே. சூர்யா ரசிகனா நான் உண்மையா கண்டிக்கிறேன். இல்ல இது சூர்யா அப்பா பேர் சிவகுமார். நில்லுங்க, படிச்சு வாழ் சொல்லிட்டு போனா. இல்ல ரட்டர்ல அப்படி இருக்குங்க. சூர்யா அப்பா பேர் வந்து சூர்யா பேர் ராஜ்குமார். சூர்யா அப்பா பேர் சிவகுமார். சாரி சிவகுமார். அவங்க ஒரு பழைய நடிகர். அவங்க பழைய நடிகர். அவங்களாம் அந்த காலத்து நடிகர், மூத்த நடிகர்னு சொல்லுங்க தலைவரே. எங்க இதுல நாங்க பழைய நடிகர் சொல்லுவோம். நானும் சூர்யா ஃபேன் தான் சொல்லலைன்னா, நான் போயிட்டு அங்கே வந்து போயிட்டு தலைமைக்கு போய் நான் ரசிகர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவேன். நானும் சூர்யா ரசிகர் நீங்கள் சொல்லலை. நானும் கட்சியிலேருந்து விளைவிக்கிறேன் தலைவரே. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் கட்சியே வேணாம், ஜாமான் கலவுமே வேணும். அண்ணனை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கு. உங்க அண்ணன் ஒன்றும் பண்ணலையேப்பா. அப்போலாம் சூர்யா ரசிகர்னு சொல்லுங்க. நான் சூர்யா ரசிகன் அப்படின்னு சொல்லுங்க. சூர்யா சின்ன பிள்ளையில இருந்து பிடிக்கும்டா. யாரு சூர்யா ரசிகர்? நீங்க. நான் சூர்யா அவங்க படம்லாம் பாப்ப வாங்குவேன். நான் தலை ரசிகர். சூப்பர் ஸ்டார் ரசிகர். சூர்யா தெரியுமா தெரியாதா? சூரியன் தெரியும் எனக்கு. அப்படிங்க யாரு ரசிகர்? சிலுக்கு சுமிதா. கேளுங்க. அப்படியா? நான் சிலுக்கு ரசிகர். பத்தியலா? சிலுக்கு குட்டி குஞ்சானுக்கு பத்தியலா? குட்டி குஞ்சானுக்கு குஞ்சு எழுபது பத்தியா? தீபக்கு மிகப்பெரிய சூர்யா ரசிகர். ஆனா சாரி, தீவிர பக்தன். இவர் ஒரு சங்கம் வச்சிருக்கார். கொடுமை மயிர் புடுங்கிச்சு. கொடுமை அவளை எடுத்து தப்பு தப்பாளி விட்டு கொடுமை மயிரண்டு அடிக்கிறேன். கொடுமை மயிரண்டு. நான் என்ன பண்ணேன் பாரு. என்னது? ஆமாமா, என்னது? சங்கம் உனக்கு தெரியுதா? இது சோப்பு மை பேனர்ல எழுதிக்கிட்டு சோப்பு மை போனாலும் எழுதிக்கிட்டு அதுல புடுமையை சேர்த்து இருக்கிற உள்ள எழுத்து எங்க புரியுது பாருங்க. எதிர்காலத்தை இன்னும் எதிரிகளை விளங்கிடும்டா. படிங்க. எழுத்து பிழை. ரைட். இவனுக்கு தலைவரை படிக்காத. எதிர்காலமா
எதிரிகளம்மா எதிரிகளை எதிரிகளா எதிரிகளை நோக்கி என்ன பண்ண போறிய நேருக்கு நேராக எதிரிகளை நோக்கி தானே போட்டிருக்கு. நேருக்கு நேராக எதிரிகளை நேருக்கு நேராக சந்திப்போம். சரி சரி அது இருக்கடா. என்றுவா என்று கேட்டு ஏற்கனவே தோல்வித்தவன் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திப்போமா என்று கேட்கும் எதற்கும் துணிந்தவன். எதற்காக தூக்கிட்டு திரியிறேன்னு கேக்குறீங்க நீங்க. எதற்கு துணிந்தவனா? எதற்கும் துணிந்தவன். இந்த எழுதுறவன் கையில அவன் கையை கொண்டு எதிர கொண்டு உனக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு யாருக்கும் அஞ்சா எங்களின் பிதா மகனே போராடகனேன். பிதா மகனே பேரழகனே போராடகனேவா அதோட ஆனந்தே பத்தியா. தீபக் மிகப்பெரிய சூர்யா ரசிகன். சாரி அவன் தீவிர பக்தன். அவன் ஒரு சிங்கம். எதிர்காலத்தை நேருக்கு அதை விட எதிரிகளை நேருக்கு நேராக சந்திப்போமா என்று கேட்கும் எதற்கும் துணிந்தவன். யாருக்கும் அஞ்சான். நீயா? ஆமா கோர்ஸ் அப்படியா? ஆமா. பிதா மகனே பேரழகனே. அடுத்து படிங்க. எங்கள் பிதா மகனே உன்னை நினைத்து எங்காவது போயிடலாம் போல இருக்கு நீங்க படிக்கிறத பார்த்தா. ஏன் தலைவரே ஏங்காத பெண்களும் இருக்கு தலைவரே. கொள்ளையில போவோம் கொள்ளை அல்ல அப்படித்தானே போட்டிருக்கு. தெளிவா சொல்லி படிக்க. எங்கேயாவது பெண்களுக்கு இல்லை. எங்கேயாவது பெண்களுக்கு இல்லை. ஏங்காத பெண்கள சரி ஏங்காத பெண்கள் பார்க்காத கண்கள் இல்லை. ஆனாலும் எந்த பொண்ணுக்கும் எந்த பெண்ணும் வேண்டாம் என்று சொன்னது கிடையாதா? அவனுடைய 7ஆம் அறிவு. ஆனால் கூட அவர் ஒரு ஒத்தாண்டியா ஒருத்தி மட்டும். இதுக்கப்புறம் இந்த போட்டோவை அப்படியே நம்ம வெளியிடுறோம். ஒருத்தி மட்டும் இந்த கண்ணாடி இருந்துக்கலாமோ? இதான் தலைவரே ஒண்ணுமே தெரியல. இம்மதான் வார்த்தை வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த கண்ணாடியை போட்டு படிக்கணும். ஒருத்தி மட்டும் இவன் உயிரில் கலந்து விட்டால் பூவெல்லாமா ஐயோ பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த கஜினி எப்படி சில்லுன்னு ஒரு காதல் செய்தானோ அன்று அதே போல் காலம் எல்லாம் காதல் செய்த பசங்கள் ரெண்டாவது பெற்று பசங்க ரெண்டு பெற்று என்னது பூவெல்லாம் கேட்டுப்பாரு. சூர்யா படத்தை ஃபுல்லா வச்சு சூர்யா படம் இது ஃபுல்லா. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் கேட்டுப்பா. சூர்யா படமா? ஆமா விஜய் சார் படம் இல்ல. ஐயா இருங்க நான் சொல்றேன் பாருங்க. அதாவது நாங்க என்ன எழுதியிருக்காங்க, நான் தொண்டர் என்ன எழுதியிருக்காப்லனா தீபக் மிகப்பெரிய சூர்யா ரசிகன். சாரி தீவிர பக்தன். அவன் ஒரு சிங்கம். அதுவும் சூர்யா படம். எதிரிகளை நேருக்கு நேர் சந்திப்போமா என்று கேட்கும் எதற்கும் துணிந்தவன். யார் இவரு? ஆமா அதாவது நேருக்கு நேர் சந்திப்போமா எதற்கும் துணிந்தவன்ல சூர்யா படம் இவரு. ஆமா யாருக்கும் அஞ்சான். இவரா? ஆமா 5000. சரி 5000 ரூபாய் இல்ல. சொல்லு. எங்களின் பிதா மகனே. ஆமா அவர் பிதா மகன் சொல்லு. கரெக்ட். அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். பிதா மகன் சொல்லு ஒத்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு ட்விஸ்ட். பிதா மகனே பேரழகனே. பிதா மகனே பேரழகனா? என்னது எனக்கு பேரழகன். அவர் இவர் பேரழகனா? ஓகே. உன்னை நினைத்து ஏங்காத பெண்களும் இல்லை பார்க்காத கண்களும் இல்லை. ஆனாலும் எந்த பெண்ணும் வேண்டாம் பார்க்கல. உண்மையை சொல்லிவிட்டே தலைவரே. பார்த்தா நைட்டு இல்லை. ஓகே நடக்கிட்டு. எந்த பெண்ணும் வேண்டாம் என்று சொன்னது அவனுடைய 7ஆம் அறிவு. சரி
ஆனாலும் கூட அவள் ஒருத்தி மட்டும் இவன் உயிரில் கலந்து விட்டாள். அது எந்த அவங்க ஒருத்தி மட்டும் ரைட் ஓகே. பூவெல்லாம் கேட்டுப்பார் இந்த கஜினி எப்படி சில்லுன்னு ஒரு காதல் செய்தான் என்று. சரி. அதே போல் காலமெல்லாம் காதல் செய்து பசங்க 2 பெற்று சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறோம். பசங்க 2 பெத்து பெத்து பெத்துன்னு சொல்லு, பெட்டுன்னு சொல்லக்கூடாது. பெற்று இல்ல பெட்டு கட்டிலு 2 பெட்டு போட்ட மாதிரி இருக்கு. நீ நான் 2 பெட்டுன்னு நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சு 2 பெட்டு போட்டு இருக்கணும். கல்யாணம் முடியாம போடாம ஒத்து பெட்டுல இருந்து நினைச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஆளு உனக்கு வாழ்த்து சொல்லி நீ இந்த வார்த்தை வந்து நான் வந்து படிக்கிறதுக்கு நீ அங்கேருந்து வந்திருக்க ராமநாதபுரத்துல இருந்து. பேரை நீங்க தான் கண்டிப்பா படிக்கணும். இப்படிக்கும் ஆட்டோக்காரன் நண்பர்கள் பாட்டை பவினு அது வேற. பட்டை பவன் யாரு? நான் தான். பட்டை பவனா? ஆமா ரைட்டா. பட்டை பவினு கொட்டை பாண்டி கொண்டை விட்டுருக்காம கொட்டை. இது தப்பு நான் இல்ல. இதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிருவேன். கொட்டை தான் போட்டிருக்கு. பாபு தலைவரை கொண்டை தான் தலைவரை போட்டிருக்கு. அரஜாமான் அரவிந்த். அரஜாமான் அரவிந்தா? அரஜாமான் அரவிந்த் யாருல? பாதி தான் இருக்கு அவனுக்கு. நம்ம பையன் புளுச்சி கொட்டை குஞ்சான் புழு கொடஞ்சான். அது புழு குடஞ்சான். புழு குடஞ்சான் என்னல பேரு இது? அது அவன் பேர். அது முழுசா படிங்க நீங்க. புழு குடஞ்சான் பாரத். ரைட்டு. புழு குடஞ்சான் பேரச்சு பாரத்னு வைக்கல. எரும மாட்டு பேர யாருலவன்? சபிவியா? சப்படி சபித்து. நான் பேர உலகம் சொல்லிடுறேங்க. இல்லைங்க. சப்படி சபித்து மின்குஞ்சி அழகரு. மீன் குஞ்சுனா கரண்டு குஞ்சு. கரண்டு குஞ்சு கிடையாது, மீன் குஞ்சு. மீன் குஞ்சு மாதிரி இருக்கு. மீன் குஞ்சு. குட்டி குஞ்சன் பாபுஜி. பாபுஜி. ஆண்டி வெறியன் ஆனந்த் மாமா. ஆண்டி வெறியன் ஆனந்த் மாமா அவர் இல்ல, அதனாலதான் மாமா. இல்ல மாமா, அதனாலதான் மாமா. இவர் வேற ஆனந்த். ஓ, ஆண்டி வெறியன் ஆனந்த் மாமா. ரைட்டு. உள்ள இருக்கு. மறுபடியும் ஜாமான் வந்துட்டு. அதேதான் தலைவரே. திரும்ப அதே வரடி. இல்ல தலைவரே, படிங்க தலைவரே. திரும்ப வருது. இது உங்களுக்கு இந்த தொண்டர் ஒரு ஆளு ரொம்ப அன்பா எழுதி. சரி, அடுத்த பாகம். ஜாமாங்கட்சி தலைவரே திரு ஜிபி முத்து அவர்களின் தலைமையில் என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க? ஹனிமூன். ஹனிமூனா? ஹனிமூன் மூணாறு செல்வதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று தர வேண்டும். அதாவது தொண்டர்கள் சார்பா, அதாவது தன் தொண்டர் கண்டிப்பா தலைவர். ஏன்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு அடிப்படை தொண்டனுக்கு கல்யாணம், அவரு கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போறதுக்காண்டி மூணார் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க நம்ம தலைவர் ஜிபி முத்து அவர்கள். பெரிய மனசு. கண்டிப்பா தலைவர். இந்த பெரிய மனசு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம். நீ ஹனிமூனுக்கு போய் நீ அங்க போய் என்ன பண்ண போறான்னு எனக்கு தான் தெரியும். நீ அதுல மாமான்னு போட்டு நீ என்ன நீ அனுப்பிவிடணும் கேப்டன். நீ ஆனா என்ன சிரிக்க வச்சு நீ தான் உண்டா? நான் இல்ல, நம்ம தொண்டர்தான். மேலும் இல்ல வாழ்க்கையில் இன்பமாய் அது அடிச்சு எழுதுனால அப்படி இருக்கு தலைவர். இன்பமாய் இருப்பதற்கு என்னை செய்ய வேண்டுமா? இல்லற வாழ்க்கையில் இன்பமா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்கு. நீங்க இன்பமா இருக்கிறதுக்கு உங்களை செய்ய சொல்றீங்க. அதுக்கு தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்படி இல்ல, இந்த ரத்து எழுத புண்ணியமா நீ வாழ கொஞ்சம் ஆமா நீரோடு வாழணும். கைய வைக்க அப்ப நீ தானே இல்லையா? இல்ல, நான் நெஞ்சில தானே கைய வச்சேன். நெஞ்சில வச்சா சாம நீரோடு வாழணும். சந்தோஷப்பட்டு மாதிரி இருக்கு. நீ கல்யாணத்து முடிந்தவுடன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? புளிய மரத்துல ஊஞ்சல போட்டு 2 பேரும் ஆடுங்க. நீ புளிய மரத்துல ஊஞ்சல் போட்டு ஆடு, அவளை வேப்பத்துல ஊஞ்சி போட்டு ஆட சொல்லி நடுவுல உட்கார வச்சு பார்க்க சொல்லி 2 பேரும் எதிர்பார்ட்டு போயிடலாம். கல்யாணம் முடிச்சு என்ன பண்ணுவாங்க? முதலில் என்ன செய்ய வேண்டும்? உட்காந்து 5 கிலோ பச்சரிசி நனைய வச்சு குரலை போட்டு குத்து வச்சு
விளங்காத பயிலா முதலில் வந்து என்ன செய்யணுமா முதலில் வந்து இன்று போல என்றும் வானும் மண்ணும் போல் ஏறும் ஈரும் பேணும் போல் ஈரும் பேரும் போலையா ஈரும் பேணும் போல் ஈரும் பேரும் போலையா இந்த மாதிரி கல்யாண வார்த்தை எவனுமே சொன்னது கிடையாது எருமாட்டு இன்பம் போல சொல்லணும் ஈரும் பேணும் போல எவனா சொல்லணும் போட்டு ஏன்டா இப்படி அழகரு அடுத்த லைன் படிங்க. ஈரும் பேணும் போல நக்மாவா? போல நகமும் சதையும் போல வேற என்னது ஈயும் ஈயும் கேடு கட்ட பண்ணி பயல என்ன இருக்கான் ஈயோ இது ஈயும் பீயும் போலையா நீ அவன் கல்யாண மாப்பிள்ள செத்து நீ இந்த வாழ்த்து சொல்லி கல்யாணம் ஒன்றாக இணைந்து வாழ வாழ்த்துகிறேன் இப்படிக்கும் வருங்கால முதல்வர் ஜிபி முத்து, வருங்கால முதல்வர் ஜிபி முத்து. வருங்க ஐயா இது நாட்ட முடியாது இது வந்து லெட்டர்ல வந்திருக்கு வருங்கால முதல்வரே ஜாமமுக கட்சி தலைவரே ஜிபி முத்து கடிதம் விரைவில் கூடிய விரைவில் கொட்டையில் இல்ல கோட்டையில் கோட்டையில் கொடியேற்றி ஏறும் கொட்டையை நேரடி கொட்டையில் நெடியேறும் கொட்டையில் நெடியேறுமா கூடிய விரைவில் கோட்டையில் கொடியேறும் கொட்டையில் நெடியேறும் போட்டிருக்காங்க தலைவர். கொட்டையில் கொட்டை வீங்கிட்டு போனீங்கயோ அப்படியா தெரியல ரட்டு இது மவன ரட்டு இது வேற இல்ல நீ எழுத இருக்கு என்னடே இப்பா இந்த ரட்டுலாம் வேற மாதிரி இருக்கு நீ கல்யாணம் முடிச்சு சீரம் சிறப்பா நீரோடி பெருவாளும் பெற்று 16 பெற்று பெருவாளும் வாழ்க. ஓகே இப்பதான் வாயில ஒழுங்கா வந்திருக்கு எனக்கு. கல்யாணம் முடியும். இதே மாதிரி பவினுக்கு சூப்பரா ரட்டர் போட்டு அந்த ரட்டரை நான் வந்து படிச்சு அவனுக்கு காமிக்கிற மாதிரி சூப்பரா காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன். சரி தலைவர். போதும். ஆகஸ்ட் 28ஆம் தேதி தம்பி கல்யாணத்துக்கு நான் ஆனந்த் எல்லாரும் சிறப்பா வந்து குடும்பத்தோட வந்து வாழ்த்திட்டு போங்க. உங்களை மனமாற வாழ்த்திட்டு போறோம். சொல்லுமா தலைவர், அன்னைக்கு ஆகஸ்ட் 28 எதுவும் நம்ம மாநாடு கட்சி மாநாடு அந்த மாதிரி எதுவும் இல்லை. எந்த மாநாடுதான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடுறேன். ரைட் தலைவர், எல்லாத்தையுமே கலட்டி எல்லாத்தையுமே கலட்டி உனக்கு வரச்சுன்னா நீ பாரு உன் கண்ணு 2 வெளியே விடுற மாதிரி வரேன். போதுமா? நான் நேரம் ஓனதான் வருவேன். அது யார்ட்டையும் மாப்பிட்டையும் மாப்பிள்ளை ஓனதான் அவுத்து போட்டு வருவோம் பாரு. போதுமா? சரி நண்பர்களே, இந்த கல்யாண படிச்சாச்சு. கல்யாணம் வாழ்த்து லெட்ரு கல்யாண வாழ்த்து லெட்ரு படிச்சாச்சு. சந்தோஷமா இருக்கு. ஓகே சரி தலைவர், நன்றி 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 வாழ்த்துக்கள்.